அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மயனை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகள் சொன்னாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் யாருக்கு? கும்பராசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றார், நடந்து கொண்டிருக்கின்றது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியிலேயே இருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 16/1/2026 என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுகின்றார். அதாவது 8லிருந்து 9ஆம் இடம் மாறுகின்றார். ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம், அது மட்டும் கிடையாது தந்தை ஸ்தானம் என்றும் சொல்வார்கள், அந்த இடத்துக்கு மாறுவது எந்த விதமான ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தரும். அதே நேரம் கும்பராசி ஆண்களே, நான் என்று அன்றாட வழிபடக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற கும்பராசியுடைய வாழ்க்கையில அமையும். அதே நேரம் மாயன் பயிர நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. பார்ப்போம். கும்பராசிக்கு சோழி பிரசனம், செவ்வாய் பயிற்சி. கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4, கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம், கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி 1 2 3. கும்பராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11 மாத காலம் தொழிலையும் வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டமான ஒரு காலமாக, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலமாக, சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். வாங்கிய கடனை கட்ட முடியாமலோ ஏதோ ஒரு பிரச்சனையில அதை மாறுமான கண்டிப்பா மாறும். காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால காரிய தடைகள் விலகும். நீங்க எடுக்கின்ற காரியம் திருமணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வாழ்வா இருக்கலாம், வெளிநாடு முயற்சியா இருக்கலாம், அரசு துறையை நிறுவ இருக்கலாம், அரசு துறை ஆதாயம் பெறக்கூடியதா இருக்கலாம். பாத்தீங்களா, இத்தனை காரிய தடைகளும் நீக்கிட்ட ஒரு அற்புதமான காலம் இந்த செவ்வாய் பயிற்சிங்க. அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா நிதானமும் கவனமும் மிக மிக முக்கியம். ஏன்னா சனி பகவானுடைய இருப்பு நடப்பு, யாரையும் முழுமையாக நம்பி ஏமாந்து விட வேண்டாம். சில இழப்புகளை நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையின் மூலம் சந்திக்க வேண்டி வரும். கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா அரசு துறையில் இருப்பவங்களும் பொதுத்துறை இருப்பவங்களும் கவனமா இருக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், யாரையும் முழுமையும் நம்பாத ஒரு காலத்தான். அதை உங்களுக்கு சனி பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லித்தான் வந்திருக்கின்றார், ஒரு பாடம் நடத்தித்தான் வந்திருக்கின்றார். அதே நேரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து அவர் கும்பம் வந்துகிட்டார், திரும்பவும் வக்கர நிவர்த்தியாகி மீன போகின்றார். இந்த இடைப்பட்ட காலம் ஒரு குருவாக அற்புதமான ஒரு நிலையை, உலகினுடைய நிலையெல்லாம் சொன்ன, சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, அத்தனையும் அருமையாக ஒரு போதித்தார், கற்றுத்தந்தார். அதே நேரம் பாத்தீங்கன்னா சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். சகோதரி வகையில் இருந்து வந்த சங்கடங்களும் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். ஒரு அடி மண்ணாவது வாங்குகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். மண்டியில் இருந்து வந்த, மனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுவதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணரலாம். அதே நேரம் 7 சனியை பாத்தீங்கன்னா இந்த 7 சனி நடக்கும் போது இது இல்லாம பாத்துங்க. சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடப்பவர்கள் சற்று மிக மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும், மற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால காரிய தடைகள் விலகும் என்று சொன்னேன் அல்லவா, இது ஒண்ணு போதுங்க. இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 45 காலங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல சகாயத்தை தருகின்றார் கும்பராசிக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா காரிய அனுகூலங்களை ஏற்படுவதோடு பாத்தீங்கன்னா இதை சொல்றேன், கவனமா கேளுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் இடங்களில களத்திரகாரகன் சுக்கிரன் இருப்பதனால சுப விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய சுரை இருப்பதனால மனதுல கொஞ்சம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பூக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மை ஏற்படும். சிலருக்கெல்லாம் நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலைதான். இந்த காலகட்டத்துல செவ்வாயும் களத்திரகாரகன் சுக்கிரனும் புதனும் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு நிலையைத்தான் தரும். ஒரு நிகழ்வை சொல்வேன். அனுமன் நமக்கெல்லாம் தெரியும், பலம் மட்டுமல்ல, அற்புதமான யோக நிலையை உடையவன். அனுமன் தன் முன் இருக்கின்ற இடத்தை பார்க்கிறார். பாத்தீங்கன்னா கடல், பறந்து விரிந்த கடலை பார்க்கிறார். இதை எவ்வாறு தாண்டுவது, எவ்வாறு இலங்கை செல்வது என்று அவன் கலங்கி நிற்கின்றார். அந்த நேரத்துல ஜாம்பவான் வருகின்றார். நீ முயற்சி செய். அந்த முயற்சிக்கு பேர் தான் செவ்வாய். அந்த முயற்சி செய் என்று சொல்லக்கூடியவன் தான் களத்திரகாரகன் சுக்கிரன் ஜாம்பவான்.
அதை முயற்சி செய்ய மட்டும் போராது, அதை வெற்றியை நோக்கி நகர்த்துக்கு புதன் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் புதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் கடத்திரக்காரன் சுக்கிரனோடு அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியவன் தான் சூரியன். அதனாலதான் சொன்னேன், தந்தை வழியில சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வரலாம், தந்தைக்கு பிள்ளைக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனமாக இருந்து விட்டாலே போதும். நற்காலம் பொற்காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும்பதை கூட அற்புதம். மதில் மேல் பூனையாக தவித்த உங்க மனதுக்கு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்துல செவ்வாயுடைய பலம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சனியினுடைய பாதிப்புல இருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசம் சனி பகவான் தான். சாட்சிக்காரங்கால விடுதலை விட சண்டைக்காரங்கால விடலாம். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10 இந்த 3, 7, 10 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம். இந்த சனீஸ்வர பகவானுடைய சிறப்பே கும்பத்துக்கும் மகரத்துக்குமான ஒரு சனி பகவானை அமைந்து விட்டார். இந்த காலகட்டத்துல உங்க கைனாலே அவருக்கு அந்த இளநீரை அபிஷேகம் செய்யுங்கள். அவர் பாதம் பணிவீர்களானால் சனி பகவானை மாதிரி கொடுப்பவன் யார்? அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயும் பலமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமல்ல, அந்த வருகின்ற ஆண்டு முழுவதும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுன்னா அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று, குறிப்பா திருத்தணி முருகன் ஆலயம் சென்று பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பார்வை 4, 7, 8 அந்த எண்ணிக்கையில இலையை வாங்கி அந்த முருகனுக்கு அபிஷேகம் கொடுத்து பாருங்கள். நற்பலனை எளிதில் கிட்டுவதோடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு அமையும்.